Welcome to Kamals Adupankarai. நம்ம பண்ண போகிறது இன்றைக்கி Cornrava பொங்கல் பண்ண போகிறோம். Cornrava வச்சு எப்படி ஒரு பொங்கல் பண்ணலான்னு பார்க்கலாம். மக்காச்சோள குருணையிலேருந்து ரவையாக வர்றது தான் இது. ஸோ இதை வந்து எப்படி ஒரு ஆரோக்கியமான பொங்கலாக இன்றைக்கி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்லேயே வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கப்பு வந்து பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மொத்தமாக சேர்த்தோன்னா நம்ம வந்து 2 கப் ஆகுது இது. ஸோ 2 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் நம்ம எடுத்திருக்கோம். இது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு அடி கனமான வானிலையில் எடுத்து வச்சு நம்ம இப்போ Cornravaவை வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் வானிலையே வறுத்தா போதும். நம்ம நெய் எப்படியும் பின்னால் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம லைட்டாக சூடாக இருக்கணும். அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நல்ல குருணையாக நமக்கு ரவை கிடைக்கிறதுக்கும் தான் நம்ம இதை வறுக்கிறது. இது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இது எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டிட்டு கொஞ்சம் சூடாக ஆற விட்டுடுங்க. வெறும் வானடியிலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பைத்தம்பருப்பையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை, லைட்டாக சூடானா போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. ப்ரெஷர் பேன்லேயே வச்சு தான் பொங்கல் செய்ய போகிறேன். ஸோ இப்போ அதுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னா, நம்ம வந்து இந்த அளவில் 2 கப்பு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அதிலே வச்சு நம்ம 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது குருணை தான், ரொம்ப தண்ணி பிடிக்காது. இப்போ அரிசியாக இருந்தால் நம்ம 1:3 ரேஷியோ வைக்கணும், பொங்கலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது குருணைன்றதுனால நான் 2.5 கப்பு வைக்கிறேன். 2 கப்பு எடுத்திருக்கோம். நம்ம தண்ணியோட ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து 1:2.5 கப் எடுத்துக்கணும். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். ஸோ 5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இதே கப்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பில். ஆல்ரெடி நான் 2 கப்பு ஊற்றிட்டேன். இது 3, இது 4, இது 5. ஸோ இப்போ இது நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா சலசலன்னு கொதி வரும்போது நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி வைக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு பிடிக்கும். இதுக்கு 2 கப்பு எடுத்துருக்கோம். நம்ம தண்ணி நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறியாச்சு. இப்போ இது நம்ம உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு நம்ம இதில். ஸோ அதனால் இப்போ உப்பு வேணுன்னா செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வரும் போதே நம்ம வந்து விசில் போட்டுட்டு 3 விசில் போட்டு எடுத்துடலாம். நம்ம பொங்கலுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆப்ஷனல், அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீத்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கேஷ்யூநட் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். மிளகு ஒரு டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, இது நல்லா ஒரு வாட்டி பொரிய விட்டுருங்க. பொரிஞ்ச பிறகு நம்ம கேஷ்யூநட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் போட்டிருக்கனால இதிலே போட்டு கூட நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நெய் தனியாக போட்டு வறுத்து நம்ம போடுற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி ஆப்ஷனல் பிடிக்குன்றாங்களோ அதையும் அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ இதிலே போட்டு ஆட் பண்ணிடுறேன். பெப்பர் வந்து இதில் நான் முழுசாக போட்டிருக்கேன். குழந்தைங்க ஏதாவது எடுத்து போட்டுருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருந்ததுன்னா நம்ம வந்து அதில் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பவுடர் ஆக்கிட்டு கூட நம்ம பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம்.
அப்போ குழந்தைங்களால அதை எடுத்து போட முடியாது. நம்மளுடைய பொங்கலை வந்து 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வந்திருக்கு. இப்போது தாளித்து கொட்டிட்டு நல்லா கலரி எடுத்துடலாம் நம்ம பொங்கலை. இப்போ தாளிச்சதை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட வித்தியாசமான சுவையில் ஆரோக்கியமான ஒரு கார்ன் ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதையும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு ஆரோக்கியமான ஒரு பொங்கலும் செஞ்ச மாதிரி நமக்கு இருக்கும்.